இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தலைவர் விஜயகுமார் அவர்கள் அநாகரிகமாக பேசி என்னை அடிப்பதற்கு கையோங்கி பேரூராட்சி தலைவர் விஜயகுமார் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை நான் உள்ளிருப்பு போராட்டம் இருப்பேன் என்பதை இதன் மூலம் அறிவிக்கிறேன். தலைவர் விஜயகுமார் என்னை கை ஓங்கியதற்கு அவர் மீது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். நான் மிகுந்த மனவேதனையுடன் இந்த பதிவை பதிவிடுகிறேன். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டம் அரச்சலூர் பேரூராட்சியின் தலைவராக திமுகவை சேர்ந்த விஜயகுமார் பதவி வகித்து வருகிறார். துணை செயலாளராக மதிமுகவை சேர்ந்த துளசிமணி சக்திவேல் பதவியில் உள்ளார். இந்த இரு கட்சிகளும் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து செயல்பட்டு வரும் நிலையில் உள்ளூர் அளவில் இரு பிரிவினர்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த மோதல் கூட்டணிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மார்ச் 4ஆம் தேதி அன்று பேரூராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர் துளசிமணி சக்திவேல் கலந்து கொண்டு 1வது வார்டுக்கு ஒதுக்கப்பட்ட விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படாதது குறித்து செயல் அலுவலரிடம் கேள்வி எழுப்பினார். இதனால் எழுந்த வாக்குவாதத்தில் பேரூராட்சி தலைவர் விஜயகுமார் துணைத் தலைவரை அநாகரிகமாக பேசியதோடு அவரை அடிப்பதற்கு கையை ஓங்கியதாகவும் அங்கிருந்த சில கவுன்சிலர்களுடன் சேர்ந்து தாக்க முயன்றதாகவும் துளசிமணி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த துளசிமணி சக்திவேல் பெண் என்றும் கூட பார்க்காமல் அடாவடியாக நடந்து கொள்கிறார், தலைவர் விஜயகுமாரின் அராஜகம் பேரூராட்சியில் மேலோங்கி உள்ளது என்று கண்ணீர் வடித்துள்ளார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு விஜயகுமார் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை நான் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக மதிமுக கூட்டணியில் இருக்கும் ஒரு பேரூராட்சி துணைத் தலைவரை திமுக தலைவர் தாக்க முயன்ற சம்பவம் கூட்டணி கட்சிகளிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மதிமுக தலைமை இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உள்ளூர் அரசியல் வட்டாரத்தில் இது திமுகவின் உள்கட்டுப்பாடு மற்றும் கூட்டணி உறவுகளில் ஏற்பட்டுள்ள பிளவை வெளிப்படுத்துவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டம் அரச்சலூர் பேரூராட்சியில் இன்று மன்ற கூட்டம் நடைபெறுவதாக மன்ற கூட்டத்திற்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். மன்ற கூட்டத்திற்கு வருகை புரிந்தேன். இங்கு மன்ற கூட்டத்தில் 1வது வார்டுக்குரிய விளையாட்டு உபகரண பொருட்கள் கொடுக்கவில்லை. அந்த விளையாட்டு உபகரண பொருட்களை ஏன் கொடுக்கவில்லை என்று செயல் அலுவலரிடம் கேட்டுக்கொண்டிருந்ததற்கு தலைவர் விஜயகுமார் அவர்கள் அநாகரிகமாக பேசி என்னை அடிப்பதற்கு கையோங்கி அனைத்து கவுன்சிலர்களுடன் சேர்ந்து என்னை அடிக்கிறதுக்கு முயற்சி செய்தார். எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலும் மன வேதனையும் அடைந்துள்ளேன். அரச்சலூர் பேரூராட்சியில் தலைவர் விஜயகுமாரின் அராஜகம் மேலோங்கி இருக்கிறது. பேரூராட்சி தலைவர் விஜயகுமார் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை நான் உள்ளிருப்பு போராட்டம் இருப்பேன் என்பதை இதன் மூலம் அறிவிக்கிறேன். மிகுந்த மன வேதனையுடனும் மன உளைச்சலுடனும் இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். தலைவர் விஜயகுமார் என்னை கை ஓங்கியதற்கு அவர் மீது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். நான் மிகுந்த மன வேதனையுடன் இந்த பதிவை பதிவிடுகிறேன். மாவட்ட ஆட்சியரும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தலைவர் விஜயகுமார் மீது அநாகரிகமாக ஒரு பெண் என்றும் பாராமல் பேசி கையோங்கியதற்கு நடவடிக்கை எடுக்கும் வரை நான் உள்ளிருப்பு போராட்டம் இருப்பேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.